10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் 2024. அதே போல வந்து 2025 சொல்லி கொடுத்துருக்கேன். 2023 ஒரு 5 or 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் படிங்க. லாஸ்ட் மினிட் எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் தான் நீங்க படிக்கணும். அப்ப நல்லா இருக்கும் ரிவிஷன் பண்றதுக்கு. 2 மார்க்ஸ் 40 கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை வந்து நீங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. செக்ஷன் 2 இது வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின். இது போயம்ல பேக் சைட்ல இருக்கு எல்லா கொஸ்டினும். அதை படிச்சாவே போதும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் எழுதணும். சரிங்களா? எது ஈஸியோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது கொஸ்டின்லயே இருக்கும் பாத்துக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here? இது பாருங்க, quest of courage. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். poet seeks quest of courage. அவ்வளவுதான். செகண்ட் பாருங்க, what is the poet hope? இது லாஸ்ட் ஒன். the poet's hope is ஆன சென்டென்ஸ் இந்த மாதிரி தான் எழுதணும். தான் எழுதியிருக்கேன். the poet's hope is கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதிட்டு நீங்க பாருங்க, that the road அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 28th one, where does the family live? family lives on the complaining street. அவ்வளவுதான். இது வந்து why do you think the street is named as na? I think the people in the street always complain about everything, so the street is named as complaining street. அவ்வளவுதான். 21 பாத்தீங்கன்னா why do you think ants neither borrow nor lend? அதாவது எதுக்கு வாங்கவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க, ஏன்னா usually work hard and save for others future. இது மட்டும் படிக்கும். சரிங்களா? who says these lines to whom? the ant says these lines to the cricket. 22nd கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, what is the common for all of us? இருக்கு பாருங்க, sun, air and water. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் B வந்து how are we fed? we fed இருக்கு பாருங்க, by peaceful, by the harvest, reaped when there is no war. இது கொஞ்சம் படிச்சா போதும், இல்ல இந்த லைன் எழுதினா கூட மார்க் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, where does the family live? அப்படியே பாத்துக்கோங்க, the family lives. டஸ் வரதால lives வரும் இங்க. சரிங்களா? lives in the complaining street. அவ்வளவு பார்த்து அப்படியே எழுதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொஸ்டின்லயே இருக்கு. நெக்ஸ்ட், why do you think the street is named as the complaining street? இங்க பாருங்க, I think you இருக்குல்ல, இடத்துல I போடணும். I think the street, the people in the street வரும். அது எழுதிடுறேன் உங்களுக்கு. I think கொஸ்டின்லயே இருக்கா, the people in the street, the people in the street இதெல்லாம் கொஸ்டின்லயே இருக்கு. always complain about everything. அதான், அது மேல complain about everything. அதான் வந்து the complaining street இருக்கு. கொஸ்டின் பார்த்தவங்க, why do you think the street is named as complaining street? புரிஞ்சப்போ இப்ப பாத்தீங்கன்னா 20வது கொஸ்டின், 20th கொஸ்டின், வாட் மேட் த கிரிக்கெட் போல்ட்? இங்க இருக்கு பாருங்க, கிரிக்கெட், கிரிக்கெட் ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்ட். இதுதான் கொஸ்டின். சரியா? செகண்ட் ஒன் பாருங்க, why did the cricket drip and tremble? இந்த இடத்துல வந்து the cricket drip and tremble, drip ஈடி வரும், ஏன்னா டிட் இருக்கிறதால என்ன எழுதணும், அப்படியே பாஸ் சொல்றேன் பாருங்க. கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதுங்க, the cricket DRIPPED ட்ரிப்டு அண்ட் ட்ரெம்பிள்டு வரும். இடி வரும், ஏன்னா டிட் இருக்கிறதால ட்ரெம்பிள்டு பிகாஸ் ஆஃப் வின்டர் சீசன். ஏன் வின்டர் சீசன் நீங்க சொன்னா, நீங்க அங்க இருக்கிற அந்த கோல்டு கூட போட்டுடலாம். வின்டர் சீசன் இங்க இருப்பாங்க கோல்டுன்னு, அது கூட எழுதலாம். பிகாஸ் ஆஃப் கோல்டோ எழுதலாம். நான் வின்டர் சீசன் கோல்டால வின்டர் சீசன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஹவு இஸ் த வே ஆஃப் லைஃப்? த வே ஆஃப் லைஃப் பார்த்து எழுதிட்டு இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இஸ் 21st one, the way of life கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதிருங்க, இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அவ்வளவுதான். நம்மளுடைய வாழ்க்கை கரடு முரடா இருந்தாலும் அதான் இங்க கொஸ்டின்ல இருப்பாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பாருங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஸ்டின்ல இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? அப்படியே பார்த்துங்க, த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் போட்ட போதும். அதுவும் கொஸ்டின்லயே இருப்பாங்க, ஜாய்ஃபுல். சரிங்களா? நெக்ஸ்ட் 22nd one, who does the pronoun you refer to? இங்க you refer to வந்து ஹியூமன் ஃபுல்லா எழுதணும். you refer to human being அப்படி எழுதணும். இந்த இடத்துல we கட்டிருந்தா மிஷன், அது நான் வச்சுக்கோங்க. you refer to human being, we refer to mission. எப்ப கேட்கற கொஸ்டின் இது, whose task is referred to us as our task here? அதாவது மிஷன் டாஸ்க். ஆல்தான் ஃபுல் பார்த்து அப்படியே எழுதுங்க, மிஷன் டாஸ்க் இஸ் ரெஃபர்ட் ஹியர் as. அப்படியே பார்த்து எழுதுங்க. what does the poet expect everyone to learn? இது அப்படியே கொஸ்டின் பார்த்து எழுதுங்க. the poet expects வரும், எஸ் வரும். சரிங்களா? இப்போ 19th கொஸ்டின், அது அப்படியே பார்த்து எழுதுங்க. the poet கொஸ்டின் பார்த்து எழுதிக்கோங்க. the poet expects வரும், எஸ் வரும். ஏன் எஸ் வருது இங்க சொன்ன, நான் ஏதாவது கிராமர்ல பார்ப்பாங்க, ஏன்னா டஸ் இருக்கிறதால எஸ் வரும். சரிங்களா? எவ்ரி ஒன் போட்டு கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதுங்க. எவ்ரி ஒன் டு லேர்ன், இது கொஸ்டின் பார்த்து எழுதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கேயே இருப்பாங்க ஆன்சர். எவ்ரி ஒன் டு லேர்ன் வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங். அப்படி பார்த்து எழுத வேண்டியதான். டு லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங். அவ்வளவுதான். எல்லா கொஸ்டின்லயே இருக்கு, நீங்க எதுவும் படிக்கவே வேணாம். ஸ்மைல் அண்ட் எ சாங். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்களா, பி வந்து வி ஷுட் டூ. இது இருக்குல்ல, வென்
திங்ஸ் கோ ராங். இப்ப என்ன பண்ணணும் நீங்க இந்த இடத்துல இந்த செகண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. அவ்வளவுதான். செகண்ட் லைன் அது எழுதுங்க எல்லாம். வி ஷுட் நாட் வரி கூட எழுதலாம். வி ஷுட் நாட் வரி பார்த்துட்டு அந்த கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதுங்க. அவ்வளவுதான். இப்படியும் எழுதலாம். வி ஷுட் நாட் வரி போட்டுட்டு இது கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதுங்க. சரிங்களா? கொஸ்டின் எழுதணும். when things go wrong sometimes அது என்ன போதும். சரி, 20th கொஸ்டின். 20ல பாத்தீங்கன்னா what does it refer? It refers to tree. அவ்வளவுதான். அங்க லீவ்ஸ் இருக்கு பாருங்க, அதை வச்சு க்ளூ வச்சுக்கோங்க. it refers to tree. சரிங்களா? நெக்ஸ்ட் பி வந்து பி பாத்தீங்கன்னா நீங்க in what way is the tree mystery? அப்ப வந்து the tree is mystery because it never, நான் இதுல இருந்து எழுதுறேன். the tree is mystery கொஸ்டின் பார்த்து எழுதிக்கோங்க. because திருப்பி கொஸ்டின்ல இருக்கு கூட பாருங்க. because it never, லாஸ்ட் லைன் பாருங்க, செகண்ட் லாஸ்ட் லைன், it never getting, தேர்ட் லைன் பாருங்க, getting small or ever growing tall. அவ்வளவுதான். ever growing tall கொஸ்டின் பார்த்து எழுதுங்க இது கூட. ever growing tall. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 21. இதுல பாத்தீங்கன்னா who does I refer to? I refer to cricket. all the I refer to cricket. அடுத்தது பி வந்து நேச்சர் ஆஃப் தி கிரிக்கெட் கொஸ்டின்ல பாருங்க. இட் sang day and night. அவ்வளவுதான். it sang day and night. day and night. அடுத்து 22nd question. does the house remain the same every day? no. போட்டு இதுல அப்படியே பார்த்து எழுதுங்க. no, the house does not remain the same every day பார்த்து எழுதணும். சரிங்களா? கொஸ்டின் பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, why does the poet consider the house to be mystery? இங்க என்ன எழுதணும்னா no one knows what happened inside. அவ்வளவுதான். no one knows எழுதிட்டு கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதுங்க. what லாஸ்ட் லைன் பாருங்க, what happened inside? what happened inside that house? inside that house பார்த்து எழுதுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. புக் பேக்ல இருக்கு, அது படிச்சாவே போதும் உங்களுக்கு. செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா 28 ரொம்ப 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 முக்கியம். ஈஸியான கொஸ்டின், 2 மார்க்ஸ் ரோட் மேப். சரிங்களா? இப்போ நீங்க அந்த கொஸ்டின்லயே பாருங்க, மார்க்கெட் கிட்ட யூ ஆர் ஹியர் இருக்கா, அப்ப என்ன பண்ண, ஸ்டார்டிங் என்ன எழுதணும் நீங்க, ஃபர்ஸ்ட் கோ ஸ்ட்ரெயிட். STRAIGHT தான் நம்ம தப்பு பண்ணுவோம் எப்பவுமே, கரெக்டா எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கோ ஸ்ட்ரெயிட்டுக்கு அப்புறம் டேர்ன் லெஃப்ட். டேர்ன் லெஃப்ட். நீங்க அங்க நிக்கிற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோ, அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. டேர்ன் லெஃப்ட். அதுக்கப்புறம் திருப்பியும் வாக் அலாங் த மெயின் ரோடு. வாக் அலாங் த மெயின் ரோடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க, மெயின்ல போயிட்டீங்களா? இப்போ டேர்ன் ரைட். டேர்ன் ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட், முக்கியமானது இப்படிதான் எழுதணும். லாஸ்ட் எழுதும்போது யூ வில் ஃபைண்ட், எந்த இடமோ எழுதும்போது யூ வில் ஃபைண்ட் ஃபார்மசி. கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஃபார்மசின்னு கேட்டிருக்கான், அப்படியே பார்த்து எழுதுங்க. ஸ்பெல்லிங் அங்கேயே இருக்கும், அதை பார்த்து எழுதுங்க. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியான 2 மார்க்ஸ் கட்டாயம் எழுதணும். 28 கொஸ்டின் நம்பர். எங்க இருக்கீங்க நீங்க இப்போ? யூ ஆர் ஹியர் பாருங்க. சரிங்களா? இங்க இருந்து போகணும் நீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும், என்ன கேட்டிருக்காம, a stranger asked you to direct him to ஸ்கூலுக்கு போகணும் இப்போ நம்ம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கோ ஸ்ட்ரெயிட். 28 கொஸ்டின் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமா. கொஸ்டின் போடுங்க. கோ ஸ்ட்ரெயிட். STRAIGHT. தப்பு கட்டாயம் தப்பா எழுதுனாலும் பார்த்து ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன் லெஃப்ட். உங்களுடைய லெஃப்ட் நீங்க திரும்பணும். சரிங்களா? டேர்ன் லெஃப்ட். அதுக்கப்புறம் வாக் அலாங் த மெயின் ரோடு. வாக் அலாங் த காந்தி மெயின் ரோடு. வாக் அலாங் த மெயின் ரோடு எழுதலாம். வாக் அலாங் த காந்தி மெயின் ரோடு எழுதலாம். காந்தி மெயின் ரோடு. ஓகே. டேர்ன் லெஃப்ட். டேர்ன் லெஃப்ட் ஆன் யுவர் ரைட் சைடு போட்டு லாஸ்ட்ல யூ வில் ஃபைண்ட் போகணும். யூ வில் ஃபைண்ட் ஸ்கூல். அவ்வளவுதான். ஃபைண்ட் ஸ்கூல். செக்ஷன் 4 இது கரெக்டா எழுதணும். 2 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியா வர 2 மார்க்ஸ் இது. ரோட் மேப். ஃபர்ஸ்ட் இப்போ எங்க இருக்கீங்க, இதோ இங்க இருக்கீங்க. யூ ஆர் ஹியர் இருக்கா, அதுல இருந்து என்ன பண்ண, கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன் லெஃப்ட். உன்னுடைய லெஃப்ட், நீ நிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? டேர்ன் லெஃப்ட், வாக் அலாங் த மெயின் ரோடு. யூ வில் சி த பஸ் ஸ்டாப். இங்க பஸ் ஸ்டாப் இருக்கா? ஓகே. வாக் ஸ்ட்ரெயிட், மறுபடியும் நேரா போ. டேர்ன் ரைட் அட் த கார்னர். லாஸ்ட்ல போய் கார்னர் திருப்பணும். திரும்பினோன்னா யூ வில் ஃபைண்ட் த ராஜா ஸ்டோர் ஆன் த லெஃப்ட் சைட். அவ்வளவுதான். தேங்க்யூ.